இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கா, அது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுக்கலாம். இது அப்படியே திருப்பி போட்டுருங்க. பார்க்கும் பொழுது அவ்வளோ இதுவாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய கப்பு மெஷரிங் கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்பு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கா. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் மாற்றி விட்டுட்டு ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்து விட்டுருங்க. ஜார்லேருந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பூனை எடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இந்த 10 நிமிஷம் நம்ம ஊறுற கேப்பில் ஒரு சிம்பிளான சட்னி 2 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சட்னி செய்யறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்ட எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். ஒரு பெரிய பத்த அளவுக்கு தேங்காவை நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நமக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, 2 துண்டு. அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நல்லா பரட்டி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம உப்பு புளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். வதக்கி வச்ச வெங்காயம் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா கார சட்னி கலர்லேயே இருக்குது. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கின அந்த பேன் தான் பயன்படுத்துகிறேன். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சமையல் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அருமையாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம செய்ய போகிற டிஃபன் ரெசிபிக்கும் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா நிறம் மாறிடுச்சு. கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன்.
சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை இதில் துருவி விட்டுடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து சேர்த்தா மாதிரி வதக்கி விடுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஊற விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரவையை தானே அரைச்சி சேர்த்தோம், அதனால் கொஞ்சம் நல்லாவே திக்னஸ் கொடுத்துருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மாவோடு சேர்த்து. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுட்டு செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஊற வச்சு தாளித்து செய்கிறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா எழும்பி வர்றதுக்காகவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த இடத்துல மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நமக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தாளிப்பு கரண்டியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கரண்டி உங்ககிட்ட இல்லைன்னா ஆப்ப கடாய் இருந்ததுன்னா அதில் இருக்க குழியான பகுதியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாவை சுற்றி விடக்கூடாது. இப்போ இதை கரண்டி இதில் வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாவு அதை எடுத்து இதில் ஊற்றணும். 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கணும். மூடி போட்டு விட்டுடலாம். மாவு ஊற்றி 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் எப்படி பன்னு மாதிரி எழும்பிருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே மினி சைஸ் பண்ண மாதிரியே இருக்குது. மறுபடியும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ திருப்பி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த சைடும் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளவு சூப்பராக பன் தோசை ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாமே பன் தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதம் இருந்த மாவு எல்லாத்தையுமே நான் பன் தோசை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றும் பார்க்கும் பொழுது அவ்வளோ இதுவாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. அதில் சேர்த்து சாப்பிட நாம் செஞ்ச சட்னி. இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார சட்னி மாதிரியே இருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் அருமையாக இருக்கும். கார சட்னியில் சாதாரணமாக தேங்காய் சேர்க்க தக்காளி சேர்ப்போம். இதில் தக்காளி சேர்க்கலை, அதுக்கு பதில் தேங்காய் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன் தோசைக்கு இந்த சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷன், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பன் தோசையை இந்த சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே அமுங்குது, பன்னு அமுங்குற மாதிரியே. அவ்வளோ சாஃப்டாக அதுலேருந்து பிஞ்சு வருது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை இந்த சட்னியோடு வச்சு அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பன் தோசையிலையும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்தோம். சால்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்தேன், அதுக்கு மேலே சேர்க்கலை. சட்னிலையும் நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்தோம், வேறு எந்த காரமும் சேர்க்கலை. ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது.
வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துலையோ இல்லை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்துலையோ இந்த மாதிரி பன் தோசை செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி மட்டும் இருந்தால் போருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ரெசிபியை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. பாய் பாய்.